இப்போ நம்ம பிடிசி செட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $94,280ங்க. ஸோ ப்ரைஸு ஆக்சுவலாக என்ன பிடிசியில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,08,000ன்றது ஒரு ஹை ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகெயின் நம்மளுக்கு அந்த ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து விக்கு மட்டும் போயிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. இன்னும் அது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த 89க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நாம் சேஃபர் சைடில் தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டம்ப் வந்திருக்கு. ஸோ அந்த டம்ப்பு என்னென்னா பெருசாக இருக்குமோ அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்குமா அப்படின்றது பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த 89 கீழே பேரிஷ் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 89 கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நாம் புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த 96 கீழே வரும், இந்த டிமாண்டை வந்து டச் பண்ணும் அப்படின்றது இது வந்து இன்னைக்கு வந்தது. பட் ஆனால் நாம் இன்றைக்கி சொல்லலை, நாம் இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தான் இருந்தோம். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து நம்ம இந்த கேண்டல்லேருந்தே சொல்ல ஆரம்பித்தோம். ஆமாம், இந்த ஏரியாவிலேருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக 29 ஜனவரி இந்த ஏரியாவிலேருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே போகுது, நம்மளுக்கு மேலே போகணுன்னா 110க்கு மேலே போனால் தான் புல்லிஷு, அப்படி இல்லாத வரைக்கும் ப்ரைஸ் வந்து புல்லிஷு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 96Kக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது என் டெலகிராமில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாளாக நான் சொல்லினே தான் இருந்தேன். 96Kக்கு ப்ரைஸ் பிடிசி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லினே தான் இருந்தேன். ஸோ என் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டண்ட் அப்டேட்டில் நான் டெலகிராமில் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போது எதிர்பார்த்த மாதிரி பிடிசி வந்து 96 கிட்டே வந்துருச்சு. சரிங்களா? அந்த 96லேருந்து 89K வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. அந்த டிமாண்ட் ஏரியா வந்து ப்ரைஸை டச் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஏரியா வந்து டச் பண்ணிச்சு. இப்போ அடுத்து என்னப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த டிமாண்ட், ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஹோல்டு பண்ணுற வரைக்கும் நமக்கு புல்லிஷ் வியூ தான். ப்ரைஸிங் வந்து மேலே தான் போகணும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே நல்லாவே ட்ராப் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு டாமினன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கின்னு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? நியூ ஆல் டைம் ஐயே வச்சிருச்சு. டாமினன்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64 கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனிக் மூமெண்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேனிக் மூமெண்டம் இருக்குது, பேனிக் பேரிஷ் மூமெண்டம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வழக்கமாக நான் என்னோடய வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன், அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் ப்ரைஸு ஹோல்ட் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, டோட்டலாக மேக்ஸிமம் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் வந்து பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பேனிக் செல்லிங் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய ஒரு பம்ப் வரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ப் வர்றதோ, இல்லைன்னா ஒரு பெரிய டம்ப் வரத்துக்கு முன்னாடி ஒரு பம்ப் வர்றதோ மார்க்கெட்டில் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ மேபி என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, இது ஒரு ஃபைனல் ஷேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஷேக் அவுட் அப்படின்னா என்னென்னா, கடைசியாக வந்து ஒரு டம்ப் வந்திருக்குது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு, ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஒரு புல் கேண்டல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு புல் கேண்டில், அதாவது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது பார்ப்போம் எப்படின்றது, அதை இன்னைக்கு கேண்டில் க்ளோசிங்கை வச்சு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸு திரும்பிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே 110Kவை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நடக்கிற 4 ஹவரோட கேண்டல்ஸோட மூமெண்ட்டை பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். சரிங்களா?
ஸோ அந்த 4 ஹவரோட மூமெண்ட்ஸை வந்து நான் வந்து என்னோட டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. பிடிசி வந்து இதாக இருக்குது. இப்போ இத்தீரியம் பார்ப்போம். இத்தீரியம் தான் கவலை கடத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இத்தீரியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $2,500 ரொம்ப நாளாக சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு $4,000 போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்து இதுக்கு கீழே இருக்க டோட்டல் ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிட்டான். ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னா இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் அப்படியே தான் இருக்குது, ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புன்றது கொஞ்சம் கம்மி தான். ஒரு வேளை பிடிசி இதே இடத்துல ஹோல்டு பண்ணான்னா இத்தீரியம் இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வாட்டி ரன் வந்து இத்தீரியமோட ரன்னாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸே பண்ணலாம், டோட்டலாக சைடுவே தான். அவ்வளோ அக்குமுலேஷன் இத்தீரியமில் நடந்திருக்கு, மேஜர் அக்குமுலேஷன் இத்தீரியமில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இன்னும் அதில் வந்து பிரேக் அவுட் ஆகி இது ஆகல. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆகி மேலே போவோம் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் மினிமம் $5,000. ஓகேங்களா? ஒன்ஸ் $8,000 உடச்சி மேலே போனால் தான் அதுக்கு அடுத்த லெவல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஆனால் மினிமம் கேரண்டி நான் $5,000 எதிர்பார்க்குறேன். ஸோ $5,000னாலே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கூட இங்கேருந்து டபுள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டாமினன்ஸ் என்ன தான் பார்க்காத அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் டோட்டலாக வந்து மேலே இருக்க ஃபுல்லாக ஒரு ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகின்னு வந்துருக்கான். ஓகேங்களா? இன்கேஸ் டாமினன்ஸ் இங்கேருந்து நாளைக்கு மட்டும் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து டாமினன்ஸில் வந்ததுன்னு வச்சிங்களேன், இத்தீரியம் பறக்கும். நாளைக்கு பெரிய டாமினன்ஸில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்ததுன்னா இத்தீரியம் நாளைக்கு பறக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து அப்படியே ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி புஷ் கொடுக்கும் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி புஷ்ஷு இல்லை இந்த மாதிரி புஷ்ஷு. ஓகேங்களா? ஸோ அதோ இருக்குது பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இதோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போது இன்றைக்கி கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரிஜெக்ஷன் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா டாமினன்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயத்தில் டாமினன்ஸ் இதில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டல் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகுதுன்னா இத்தீரியம் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ட்ராப் எப்படி வருதுன்ட்டு, இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே ட்ராப் ஆகுது பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆகுது மார்க்கெட்டு, அழகாக மெல்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து அழகாக மெல்ட் ஆயிடுச்சு. இந்த புஷ்ஷு தான் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த டாமினன்ஸில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து புஷ் கொடுத்து கீழே வருதுன்னா இத்தீரியம் வந்து அப்படியே ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொலானோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சொலானோ இங்கேருந்து இன்னும் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போவோம். ஓகேங்களா? போவோம். ஆனால் அகெயின் நம்மளுக்கு இந்த இடத்துல சொலானோ இந்த $260 இந்த இடத்துலேருந்து அகெயின் ரிஜெக்ட் ஆகி கீழே வருதுன்னா சொலானோவில் நம்மளுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அகெயின் சொலானோ இப்போ மேலே போகணுன்னா $300 உடச்சி மேலே போகணும். அப்போ தான் இது புல்லிஷு, அது வரைக்கும் இது புல்லிஷு கிடையாது. சரிங்களா? ஏன்னா சொலானோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துக்கு இந்த $260 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸே வைக்க முடியல பாருங்கள், கஷ்டப்பட்டுருக்கு, விக்காக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சொலானோ வந்த இடம் பாருங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப பாட்டம்லேருந்து வந்திருக்கான். ஓகேங்களா? அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானோ வந்து இது கொண்டு மேலே போனால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா போனால் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் நான் புக் பண்ணிட்டேன், ஃபுல் ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டேன். ஸோ $265 புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரைட். ஸோ என்னை பார்த்து சில பேர் புக் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? அதே தான் எக்ஸ்ஆர்பி என்னென்னா 3.30 நான் புக் பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ணாதவங்க ஐ மீன் 3.30 என்னை பார்த்து புக் பண்ணவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், என்னோடய பர்சனல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இடத்த ஹோல்டு பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. 89 உடச்ச பிறகு தான் அடுத்த மூமெண்ட்டு.
ஓகேங்களா. 89 உடச்ச பிறகு தான் அடுத்து வந்து பியரிஷ் மூமெண்ட்டான்றது நம்ம செக் பண்ணணும். ஆனால் 89 உடச்சதுன்னா இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 89 உடச்சுன்னா கண்டிப்பாக இந்த இது டபுள் டாப் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். 89 உடச்சி கேண்டில் லீயில் க்ளோஸ் வச்சதுனா தான் ஓகேங்களா. அது வரைக்கும் இது ஆக்டிவேட் கிடையாது. இது உடச்சிட்டு இன்னும் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து பேனிக் ஆகிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பேனிக் செல்லிங்கும் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா பேனிக் செல்லிங்லாம் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடந்தது தான் ஓகேங்களா. பட் ஆனால் இது ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சோம். பல பேருக்கு இது திடீர்னு வந்திருக்கும். பட் ஏற்கனவே அதை கால்குலேட் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஆனால் ஆல்ட் காயின்ஸில் இவ்வளோ இப்போ தீரியம் இவ்வளோத்தோட ப்ளீட் ஆகுன்றது நானும் எதிர்பார்க்கல தான். 2200 வரைக்கும் போனாங்க கீழே, அது வரைக்கும் வரும்ன்றது நானும் எதிர்பார்க்கல தான். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமரோட சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.